மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் மாதிரி கைப்புன்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க. அண்ணா ஒரு டீயும் ஒரு பண்ணும் கொடுங்க. அண்ணா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, வயிறு பசிக்கு. யார் முகம் அத பார்க்க செம்புலிங்க ஐயா மாதிரி தெரியல. அப்படித்தான் தெரியுது. கேட்டு பாரு பக்கம். இல்ல நான் எப்படி கேட்க, எனக்கு என்னமோ இது செம்புலிங்க ஐயா வம்சமா தான் இருக்கணும். ஆனா அவோ எப்படி இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. அண்ணா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. அண்ணா பண்ணு வரதுக்கு நேரம் ஆகும். ஒரு தோசை சாப்பிட்டீங்களா? எனக்கு டீயும் பண்ணும் போதும். சரிங்கண்ணே. அண்ணே ஒரு 2 சைடு போறங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரம். அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. நான் மட்டும் எப்படி வாய்க்கு ருசியா சாப்பிட? அவர் சாப்பிட்டாரான்னு தெரியல, அப்பா சாப்பிட்டாரான்னு தெரியல, என் மாமா மாதிரி சாப்பிட்டாங்களான்னு தெரியல. நான் இல்லாம எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? நான் மட்டும் எப்படி வாய்க்கு ருசியா சாப்பிட? அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்களே. சாப்பிடுமா, ஏன் அத்தை தோசை சுட்டு தரேன் சாப்பிடு. எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமாம்மா இப்படி சாப்பிட்டேன். புண்ணியவதி உன் தயவுலதான் மண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு இருந்திருக்கேன். ரேஷன் அரிசியே குடிச்சிட்டு கிடந்த இந்த கிழவி போற உசுறு ரேஷன் கஞ்சிலே தான் போயிரும்னு நினைச்சேன். இப்படி வயிறார தோசை பொடி சட்னின்னு சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல தாய். இப்படி வாய்க்கு ருசியா இந்த கிழவி சாப்பிடுறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாய். அந்த ரேஷன் அரிசி இல்லாம எத்தனை நாளும் பழைய கஞ்சி குடிச்சிட்டு கிடந்திருக்கேன். இன்னைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடுறேன் தாய். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா தாய்? இந்த தோசையை யாராவது கொடுத்துட மாட்டாங்களா? ஒரு நாளாவது ஒரு ஹோட்டல் வாங்கி தின்ற மாட்டோமான்னு எத்தனை நாள் கடையே பார்த்துட்டு போயிருப்பேன். இப்பதான் தாய் சந்தோஷமா இருக்கு. அழாதீங்க பாட்டி. ஐயோ தாய், நான் அழல தாயி. நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கேன்னு அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு தாயி. என் வயிறு நிறைஞ்சது, என் மனசும் நிறைஞ்சு போச்சு. அமுதமா இருக்கு தாய், வாய்க்கு அமுதமா இருக்கு. முதல்ல சாப்பிடு, அத்தனுக்கு சுட்டு தரேன். மாவு நிறைய இருக்கு, சுட்டு தரேன். சாப்பிடுது பாரு, பிச்சு பிச்சு சாப்பிடுது பாரு. அவளுக்கு பசி, ரொம்ப பசி. ஆமா தாய், ஏ அப்பா வயிறு நிறைஞ்சிட்டம்மா. ஏமா நைட்டுக்கு மாவு இருக்கும்ல? நைட்டுக்கு மாவு இருக்கு பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொட்டை விட்டு சாப்பிடுத பாரு. சாப்பிடு. உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்களா? எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்களா? எப்போ சாப்பிட்டுருப்பாரு? அவரு சாப்பிட்டுருப்பாரு. நான் மட்டும் எப்படி சாப்பிட? நான் மட்டும் எப்படி வைரசிய சாப்பிட? அவனு சாப்பிடமா, பசி இல்ல பாட்டி. வீட்டு நினைப்பா இருக்கா தாயி? எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு குடும்பம் இல்லாமலாம் இல்ல, ஏதோ பிரச்சனை. குடும்பத்திட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா தாயி? இல்ல பாட்டி, வாங்கிட்ட சொல்லதுக்கு என்ன? உன் முகத்தே மாதிரி நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் பாட்டி. உன்னை தூரத்துல பார்த்தேன் பத்துக்க. அப்பவுமே இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கவே நினைச்சுதான் அப்படியே பின்னாடியே வந்தேன். கொஞ்சம் முகச்சாடு அப்படியே இருக்கு. அப்படியே என்ன அப்படியே பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு போ. அதனாலதான் உன்னை நேரம் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா சாப்பிடு. பசி இல்ல பாட்டி. அதெல்லாம் பசிக்கும், நீ சாப்பிடு. என் வீட்டாளுக்கள் எல்லாரும் சாப்பிடும்.
என் புருஷன் எப்படியாவது சாப்பிடணும், நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, அவங்களும் சாப்பிடணும். இது செம்பலிங்கையா மாதிரி தான் இருக்கு பாத்துக்க. தோரணை பாரு, அப்படியே இருக்கு பாரு. அப்ப கேட்டுதான் பாரு. ஐயா, உங்க தாத்தா செம்பலிங்கையாவா? ஆமா ஐயா, செம்பலிங்கையா பேரனா? ஆமா தாத்தா. காப்பி குடிக்கீங்களா? இல்லையா, காப்பி குடிச்சிட்டேன். நான் சொல்லல, இது செம்பலிங்கையா பேரதான் சொன்னேன் பத்தியா. அண்ணா ஒரு தோசை தாங்கண்ணே. இருக்கண்ணே. தோசையை கொண்டாங்க. தோசை சாப்பிடும் போல இருக்கு. நான் இப்ப சாப்பிட்டேன்னா அவ சாப்பிடுவா, எனக்கு தெரியும். ஏன்னா இத்தனை நாள் எனக்கு இன்னைக்கு பசிக்கு. அவ சாப்பிடுவா, நிச்சயமா அவளும் சாப்பிடுவா. ஐய் என் பொண்டாட்டி, எனக்கு பசிக்குடி, நீ என்ன சாப்பிடணும்னா? எனக்கும் பசிக்கு. எனக்கு பசிச்சா உனக்கும் பசிக்கும், உனக்கு பசிச்சா எனக்கும் பசிக்கும். சாப்பிடணும்னா நான் சாப்பிட போறேன் பாரு. என்ன சாப்பிடணும்னா? நான் சாப்பிட போறேன், நீங்களும் சாப்பிடணும். சரியா? நான் சாப்பிட போறேன். பாப்பா, அத்தை தோசை சுட்டு வச்சுட்டு போறேன். பாட்டியை தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னு பசிக்கிற தோசை எடுத்து சாப்பிடு. அத்தை அதிரசத்தை வித்துட்டு வரேன். நான் வேணா போறேன்னும்மா. வேண்டாம், மழை காலமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? நானே போயிட்டு வரேன். வேண்டாம், மழை தூத்தம் வேண்டாம். அத்தை மட்டும் வித்துட்டு வரேன். பாட்டி, என்னம்மா பள்ளிக்கூடத்துல விக்கிறேனா? நான் பக்கத்து ஊர்ல போய் வித்துட்டு வந்துட்டுமா? எதுக்குமா அலைஞ்சுக்கிட்டு? இல்ல பாட்டி, 2 நாள் அதிரசம் சேர்ந்துகிட்டே இருக்கு, விற்கவே இல்லை. வித்தா 10-50 ரூபா கிடைக்கும். கொஞ்சம் உளுந்து கிழந்து வாங்கிக்கலாம்ல? சரிம்மா, நான் வேணா கொஞ்சம் போல அதிரசத்தை சுட்டு வைக்கட்டுமா? சரி பாட்டி, பிற திடீர்னு வித்துட்டுனா ஒரு 10-20 அதிரசம் மட்டும் சுட்டு வைங்க. சரிம்மா. ஐயோ வேண்டாம் சொல்ல புள்ள, நான் அத்தை கூட தான் வருவேன். அவதான் இப்ப உன்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டாள. இப்ப அவளுக்கு நீ அத்தையும் நீதான், அவளை பெத்தவளும் நீதான். சரி பாட்டி, நான் அதிரசத்தை வித்துட்டு வரேன். சரிம்மா. அதிரசம் வேணுமா? அதிரசம், அதிரசம் வேணுமா? அதிரசம். 10 ரூபாய்க்கு 5 அதிரசம். அக்கா வேணுமா? 10 ரூபாய்க்கு 5 அதிரசம். அதிரசம், அதிரசம். பாப்பா, இந்த தெருல யாருமே வாங்கல, நம்ம அடுத்த தெருக்கு போவோம் வா. அந்த தெருக்கு போவோம் வா. எவ்வளவு சிரிப்பா போற? ஏன் தங்கப்பில நீ மாமாட்ட வாமா. எவ்வளவு அந்த பிள்ளை புதர்ல உட்கார்ந்து இருக்கு. வண்டி எதுவும் வரக்கூடாது, எங்க புள்ள உட்கார்ந்து இருக்கா. எல்லாரும் அந்த வண்டி அப்படியே போ சொல்லி. அந்த பழைய சுத்தி வாங்கடா. புள்ள உட்கார்ந்து இருக்கு, உள்ள போட வண்டி போட்டுட்டாங்க. இல்லை என் பிள்ளை தூசி வச்சுட்டாரு. அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. என்ன தகவல? ஐயோ அம்மா குட்டி, அம்மா என் வயிறு பிள்ளை கொஞ்ச நேரம் தான் போதும், அது வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? சாப்பாடு தான் என் பிள்ளைக்கு ஆகவே மாட்டேங்குது தகவல. பசிக்காது இல்ல? இவ்வளவு என்ன அழகா இருக்கு பாரு என் பிள்ளை. அப்படியாடா ரொம்ப அழகா இருக்கோ. இங்க பாரு, ரொம்ப கலரை பத்தி பேசாதுன்னா நானும் என் பிள்ளையும் ஒரே கலர் இல்ல தங்கப்பிள்ள? அது என்னமோ உண்மைதான்டா, நீங்க ஒரே கலர் தான்டா. ஆமா, நானும் என் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருப்போம் இல்ல தங்கப்பிள்ள? அப்படி சொல்லுமா என் தங்கப்பிள்ள? இல்லே யாராவது என் பிள்ளைய கலரை பத்தி பேசுனியா? சும்மா என் பிள்ளை வேக்குதம்மா. ஐயோ என் பிள்ளைக்கு வேக்குத. இல்லே அந்த கார்ல ஏசி போட்டு விடுங்களா, அது வெளியில வராது, உள்ளுக்குள்ள போனாதான் வரும். ஏன் வராது? இப்ப வரும் பாருங்க. ஆட போவீங்களா, என்ன வேணாலும் பண்ணிடுவானுங்க. என்ன பிள்ளைக்கு நேராயிட்டு ஏதாவது கொடுப்போமா? இல்ல கார்க்குள்ள இருந்துச்சு, அது எடுங்க பாப்பா. என்ன இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். ஏம்ல தர இல்ல, இப்பதான் நாங்க மருந்து கொடுத்தோம். ஓ மருந்து கொடுத்துருக்கிய, கண்ணு வைக்காதல போல. இல்ல இல்ல
காருக்கு வரக்கூடாது. பிரதர் நின்னுட்டு இருக்கா. அங்கடி போங்களா? எப்போ என்னமோ அப்போ என்னமோ எப்போ இவ எப்போன்னு கூப்பிட்டா பின்னாடி பெருசு இந்த மாதிரி இருக்குமே. தங்கப்ப நீ மாமா கிட்ட வாமா. ஏல அவ அங்கதானே இருக்கு. அப்புறம் வா வான்னா இவனுக்கு தூக்கிட்டே அலையணும் போலுக்கு. அப்ப நாங்களும் இருக்கல இருக்கோம். அப்படியே விட்டுரும் பாருங்க. என்ன இருந்தாலும் பண்ணியாபட்டி தான். செம்பளிங்க கொட்டை தான். ஏலே அப்படி பார்த்தா நாங்க தான் உரிமை அதிகமா கொண்டாடணும். ஏன்னா அது பண்ணியாபட்டி அம்சம். பண்ணியாபட்டி அம்சம் எங்க வீட்டு ஆதிசினமா எப்போ எப்போ என்னமோ இருக்குமே அப்படி பண்ணுனா. தங்கப்பிள்ள வரியா? மம்மி வரியா? சோப்பா அவதான் இருக்காதல்ல. பிறகு என்ன இல்ல பிள்ளைக்கு போர் அடிக்கலாம். அது எங்க கூட்டு போமா? இன்னும் 2 நிமிஷம் ஆயிட்டுனே. அது வயிற்றுக்கு தான் கொடுத்துருவோமா? இல்ல காருக்குல அந்த டப்பாக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. என்ன நான் கொடுக்கேன். நீ சிந்தி கொடுத்துருவேன். பிள்ளைக்கு சிந்தாம கொடுக்கணும். கிங்ஸ் கிட்ட பொண்டாட்டியை கொடுத்துடக்கூடாதுன்னு எவ்வளவு நேக்க தூக்கி கொண்டு இங்கொண்டு வச்சிருக்கான பத்தியா? அம்மா புள்ள, என் தங்க புள்ள, என் வயிற புள்ள, என் கட்டி தங்கம். அப்போ அப்போ என்னமோ என் பிள்ளைக்கு என்னமா வியக்குது. என்கிட்ட கொஞ்சம் தானே அவன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துதான் தொலையம்னே. அவன் இருக்க விடுவானா பரவானியா? இல்ல நான் எப்ப தூக்கான் இருப்பானோ? எவ்வளவு வாக்க அழக பாரு. ஐயோ வா மாமா கிட்ட வா. அவனுக்கு சந்தோஷத்தை பத்தியா? சாரம் கிட்ட வச்சு பார்க்கும்போது என் பிள்ளை எலி குஞ்சு மாதிரியே இருக்கு. எலி குஞ்சு மாதிரி இல்ல, அது எலி குஞ்சுதான். ஏன் தங்க புள்ள, ஏன் வயிறு பிள்ளையாது இருக்க அழக பாரு. ஏய் தங்க புள்ள, கொத்த பொம்பளை பிள்ளை பெத்து வச்சுட்டு போடுற பாடி விடுங்க. அடுத்து சரிசமா கொஞ்சிடுங்கடா. வேற வாரிசே பார்க்க முடியாது. ஆமா இவன் ஒருத்த போதும். இவருக்கு ஒரு பிள்ளைய போதும். நீ வா தங்க பிள்ளை. தலைகீழ நின்று வேணாலும் கிடைக்காது. இந்த ஒண்ணுதான். ஆமா ஆளுக்கு 5 நிமிஷமா கொஞ்சிக்கிட்டே இருங்க. அப்பதானே சரியா இருக்கும் டைமு. இதுவும் நாங்க போட்ட பாக்கியம் தான் பாத்துக்கிடுங்க. ஆமா எங்க குடும்பத்துக்கு வந்த போய் தான் நாங்க ஐயோ பான்னு வச்சுக்கிட்டு விட்டுருக்கோம். இதே வேற குடும்பம்னா விட்டு கொடுத்துருக்குமா? எங்க வம்சமாக்கும். இல்லே முதல் இவனை வரட்டுங்களா? அது எங்களுக்கு உரிமை இருக்காங்க. தங்கப்பா நீங்க வாமா. உரிமை இருக்கு. அப்படியே விட்டு கொடுத்து மாதிரி சொல்லி பாப்போம். என்னங்க அடவத்துல பண்ணுதியா? அது பண்ணியார்பட்டி. ஏன் புள்ளல ஏன் புள்ள? அது எங்க புள்ளமா? என் தங்க புள்ளலா கண்ணு வரும் என் பிள்ளைக்கு. இல்ல என்கிட்ட கொண்டால அவங்கிட்டையும் போயிரு. இல்ல புழு புழுமா. என் தங்க புள்ள, என் வயிறு புள்ள. சரி என்கிட்ட கொண்டா பிள்ளைய. நானே எப்பதான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல வச்சு தர மாட்டேங்கியா? வெளியில வந்தாலும் பிள்ளைய தர மாட்டேங்கியா? போற போக்க பார்த்தா பிள்ளைக்கு சண்டையே போட்டுருவோம் கொடுக்க. எனக்கும் அப்படி தண்டை தோணுது. போற போக்க பார்த்தா பிள்ளைக்கு சண்டை போடணும் கொடுக்க. தேவைப்பட்டா என் பிள்ளைக்கு நாங்க சண்டையே போடுவோம்மா. எங்களுக்கு எங்க பிள்ளை வேணும். எங்க பிள்ளை எங்களுக்கு வேணும். இங்க வாமா, நீ மாமாட்டாமா. பாத்துக்கிட்டே இருக்கலாம். என் பிள்ளைய போக்க சலிக்கவே சலிக்காது. இங்க பா டைம் முடிஞ்சு பாச்சு. அவங்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து என்கிட்ட வரணும். இல்ல போதும் என் பிள்ளைய என்கிட்ட கொடுக்குற. இவருக்குதான் மெயினான உரிமை. டே இந்த புள்ள பாவம்ல. என் தங்க பிள்ளையா மணி? என் தங்க பிள்ளையா? பாக்க அழகா பாரு. என்ன அழகா பாக்கு பாரு. அவன் புசங்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு எப்படி கொஞ்சம் தானுக்க பத்தியா? மாமா ஒரு இது தரட்டுமா? தெய்வத்துக்கே மாறு வேஷமா மதராணிக்கிங்கே ஏழு வேஷமா. மதராணிக்கிங்கே ஏழு வேஷமா. அதிரசம் அதிரசம் வேணுமா? அதிரசம். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? இல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு முக்காவாசி ஊருக்கு போயிட்டேன். எங்கேயுமே அவ இல்ல. கன்ஃபார்மா தெரியும். இது வரைக்கும் நான் போன ஊர்ல அவ இல்ல. பார்க்கலாம் இனி எத்தனை நாள் அவளை கண்டுபிடிக்கிறேன்னு. என் அவசரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு வாடி போனா என் மேலும் இந்த பழைய துடைக்க கடி போயிருக்கா? விட மாட்டேன்டி. உன்னை அப்படி கஷ்டப்பட விட்டுற மாட்டேன்டி. போதும்
இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் எப்படி கடன் அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் வந்துருவேன், உன்னை தேடி சீக்கிரம் வந்துருவேன். செம்பலிங்க ஐயா புள்ள நீதி தவறிட்டான். செம்பலிங்க ஐயா புள்ள நீதி தவறிட்டான். நீதி தவறிட்டான். நான் எப்படி இனி நீதி கொடுக்க முடியும்? 20 வருஷம் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு குற்ற வளர்ச்சியே இல்லாம வாழ்ந்துட்டேன்னு நான் செய்யறது சரியா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டேன்னு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டேன். 20 வருஷம் தெரியாம வாழ்ந்துட்டேன்னு. எனக்கும் கொடுடா. அப்படி பார்த்தா இது குடிக்க வேண்டியவன் நான் தான். ஏன்டா ஒண்ணு நீ அழிச்சுக்கிறத குடிச்சு குடிச்சு ஏன்டா ஒண்ணு நீ அழிச்சுக்கிறத? நான் இதை சொல்லாம போனா உன் குடும்பத்துக்கு நான் செய்ய துரோகம் ஆயிரும். என்னோட இந்த ரகசியம் போய் சேர்ந்துட கூடாதுக்காக தான் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி காட்டுறதுக்காக இல்லடா. சொல்லி காட்டுட்டாலும் நான் தப்பான தீர்ப்பு தானே கொடுத்துருந்திருக்கேன். அதே விதி. அந்த இடத்துக்கு அவன் வரணும், அவன் வரணுங்கிறது விதி. நீ அவனை மாஃபியா நினைச்சு கொண்டது விதி. இந்த தப்பான தீர்ப்பு எங்கடா இருக்குது? சும்மா இருடா. நீ என்னதான் சமாதானப்படுத்தினாலும் சரி. எங்க பாரு, அலெக்சாண்டரா எப்படி இங்க வந்தா அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னது. அவளை இங்க வர வச்சது விதி இல்ல, உங்க அம்மா அப்பா. நீங்க தெய்வமா வணங்குற உங்க அம்மா அப்பா. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதுதான்டா நான் செஞ்சேன். உன குற்றவாளி நான் சொல்லலடா. கொண்டா, குடிக்கிறதா நான் குடிக்க. இதெல்லாம் நீ தொடவே கூடாது. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு சம்பந்தம் இருக்குல்ல, அப்ப நானும் பழக்கப்படுத்திக்கிறேன். கொண்டா. நீ இதை தொடக்கூடாது. அப்போ நீ தொடாத. குற்ற உணர்ச்சி நெஞ்சு அரிக்கடா. நான் செஞ்ச பாவம் தான் என் பிள்ளைய இப்படி வாட்டி வதைக்குதோன்னு பயமா இருக்குடா. என் புள்ள உன் மகளோட எவ்வளவு சந்தோஷமா அனுநியமா வாழ்ந்தா. அவங்க காதல மாதிரி நீ எங்கேயாவது பாத்திருக்கியாடா? அப்பேற்பட்ட காதலே இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குனா ஒருவேளை நான் அந்த புள்ள காதல பிரிச்சதுனால இருக்குமோ? நீ ஏன்டா எது கூட எதை கவர் பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம அதை சரி பண்ணிடலாம். பரிகாரம் இருக்குதே. அவ இந்த ஆஸ்தியில கேட்டு நான் கொடுத்திருப்பேன். அவ சமஸ்தானத்தையே கேட்கிறாள. இங்க பாரு கருப்பசிங்கம், உணர்ச்சப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீ அலெக்சாண்டராக்கு தெரியப்படுத்தின, அவ இதை விட நீ உத்தரதண்டம் ஆடிடுவா. இந்த மீனா நம்ம ரொம்ப ஈஸியா நினைச்சோம். அதுவே எவ்வளவு கீழே இறங்கி வேலை பார்த்துச்சு தெரியல. அவ கீழே வேலை பார்க்கறவா. ஆனா அலெக்சாண்டரா நேருக்கு நேரம் மோதக்கூடியவா. அவ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆனது காரணமே அவளுக்கு நடந்த கொடுமையினால்தான். அந்த கொடுமைக்கே நாம தான் காரணம் அவளுக்கு தெரிஞ்சது. சத்தியமா சொல்றேன், உன் பையில ஒருத்தன் கூட நடக்க முடியாது. சிதைச்சிருவா, ருத்ர தாண்டவ ஆடிடுவா. ஏன்னா எல்லாத்தையும் இழந்த அமைதியில இருக்கக்கூடிய கோபம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அவ இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத கோபம் உக்கிரமா இருக்கும். அவளுக்கு இப்ப யார் செத்தாலும் பரவாயில்ல, தான் பழி தீக்கணுங்க எண்ணம் மட்டும் தான் இருக்கும். பரவாயில்ல, அவகிட்ட போய் நான் முழுசா சரண் அடைஞ்சிருக்கேன். கொலை என்ன கொண்டுக்கன்னு சொல்லி நான் முழுசா சரண் அடைஞ்சிருக்கேன். அது உன் வம்சத்துக்கே கிடையாது. தப்பான முடிவெடுக்காத. உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை. எப்படி குற்ற உணர்ச்சி இல்லைங்க? அம்மா அப்பா மெனக்கெட்டு பொண்ணு இந்த கூட்டம் இருக்காங்கன்னா அது பெரிய குற்றம் இல்லாம இந்த கூட்டம் இருக்காங்க. இந்த பாரு, பிராயச்சத்தங்கிறது நம்ம உசுர கொடுத்துதான் தீர்க்கணும் இல்ல, வாழ்க்கையும் கொடுக்கலாம். புரியல, பிராயச்சத்தங்கிறது உயிர் தான் கொடுக்கணும் இல்ல, வாழ்க்கை கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கலாமே. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் குழப்பத்துல இருக்கேன். ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன முடிவுடா? இங்க பாரு, இப்போ உன் குடும்பத்து ராஜகுருவா நான் பேசவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் பர்சனல்ல கூட பரிமாறிக்கிற உயிர் நண்பர்களா உன்கிட்ட நான் பேச போறேன். சரிடா, சொல்லு. இங்க பாரு, நீ அலெக்சாண்டராவை கல்யாணம் பண்ணிக்க. நான் உன் ஃப்ரெண்டா பேசுறேன், பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கோபப்படாத. இதை விட நம்ம ரொம்ப கொச்சா பேசல. அது நம்ம விளையாட்டா பேசுவோம். நீ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா? நான் விளையாட்டா பேசுறதாவே நினைச்சுக்க. அலெக்சாண்டர் அடி கட்டிட்டு புலபத்துக்க. மகாதேவா, ஃப்ரெண்ட் முறையில பேசிக்கிட்டு இருக்க, கோபப்படாத. என்னடா இப்படி பேசுற? இதுல என்னோட தப்பு இருக்கு? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. 46 வயசு, உனக்கு ஒரு வயசு. பிள்ளைகளுக்கு தருவ மானத்தை வாங்கிறத. இந்த மாதிரி என் பயிலும் முன்னாடி ஏதாவது பேசுன. இங்க பாரு, நான் ராஜகுருவா பேசல, உன் உயிர் தோழனா பேசுறேன். இதை விட நம்ம ரெண்டு கொச்செல்லாம் பேசிட்டு கிடக்கல. இப்படி சீரியஸா கூடி பேசுனியா?
இப்போ ஜாலியா தானே இருக்கும், ட்ரிங்க்ஸ் அடிச்சு தானே இருக்கும். விளையாடாத. என்ன என்ன தப்பு இருக்கு? பேசாத. என்ன தப்பு இருக்கு? இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. இது என்ன தப்பு இருக்கு? ஒரு நிமிஷம் உன் பக்கத்துல அலெக்சாண்டர் இருக்குமா நினைச்சு பாரு. ஃப்ரெண்டா, வார்த்தை விடாத. ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல. ஒரே ஒரு நிமிஷம் உன் பக்கத்துல அலெக்சாண்டர் இருக்குமா நினைச்சு பாரு. என்ன கோலக்காரன மாத்திராத. நான் உன் உயிர் நண்பன் தானடா. என்ன சொன்னாலும் கேப்பா. ஓ உன் பிள்ளைங்க எல்லாம் உன் கூட வந்தனால நான் பெருசா தெரியலையா? இப்போதான் உன்னை கொல்லுவேன். ஆதில இருந்து இருந்தது என் பிள்ளைங்க இல்ல, ஆதில இருந்து என் கூட இருந்தவன் நீதான். அப்படியே நான் சொல்றதை செய்யண்டா. நினைச்சு பாத்தியா? பாத்துட்ட. இப்ப என்ன? பக்கத்துல தானே இருக்கா. ஆமா, உன்னையே பாக்கல. ஆமா, அவ கண்ண பாரு. பாத்துக்கிட்டு தான் இருக்க. இன்னும் என்னென்ன செய்வான் அத்தனை சொல்லு. டேய், இந்த கோவத்தோட பாக்கலடா. நம்ம ரெண்டே மத்த நேரம் பேசி நடுவுமே. அப்படி பாரு. பார்த்தா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நான் பாக்குறேன். சத்தியமா விடுதலை கிடைக்கும். உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. நீ எந்த பாவமும் செய்யல. நார்மலா பாரு. நார்மலா பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணா தெரியுமா? பொண்டாட்டியா தெரிய மாட்டா. சரி, சாதாரண ஒரு பொண்ணா பாரு. அப்படிதான் பாக்குறேன். அப்படியே அவ கண்ணு வழியா அவ இதயத்தை பாரு. ஒரு பொண்ணோட இதயத்தை பாரு. பாக்குறேன். அந்த இதயத்துல வேற எதுவுமே இருக்காது. அங்க அந்த இதயத்துல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். தான் மீறி யாராவது உண்மையான அன்பும் பாசத்தையும் காட்டிட மாட்டாங்க. அந்த ஒன்னே ஒண்ணுதான் ஒரு பொண்ணு இதயத்துல இருக்கும். இந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணு இதயத்துல நீ ஆராய்ச்சி பண்ணாலும் அவ இதயத்துல இருக்க போறது அது ஒன்னே ஒண்ணுதான். அதை மட்டும் நம்ம அவளுக்கு கொடுத்துட்டா அவ எதுக்குடா உத்தர தாண்டவம் ஆட போறா? அவளுக்கு ஏண்டா பழி தீக்கிற என்ன வரப்போதே? நீ இப்ப என்ன சொல்ல வர? அவளுக்கு தேவை ஆறுதலும் அன்பும் தான். அது கிடைச்சா அவ சத்தியமா உன் பிள்ளைங்களை பழி வாங்க மாட்டா. அது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு அவளும் புரிஞ்சுக்குவா. ஏன்னா புரியாத அளவுக்கு அவ ஒண்ணும் பைத்தியக்காரியும் இல்ல, முட்டாளும் இல்ல. அது ஒரு ஆக்சிடென்ட்னு அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவளுக்கு தேவையான ஆறுதலையும் அன்பையும் நம்ம அவளுக்கு கொடுக்கணும். அப்புறம் அவளுக்கு பழி தீக்கணுங்கிற என்ன வராதே. நம்மள ஒருத்தியா சந்தோஷமா திரும்பி போயிருவாடா. அவளுக்கு கொடுக்க வேண்டியது அன்பும் ஆறுதலும் தானே. அதை கொடுப்போன்னு தான் நான் சொல்றேன். அது நான் எப்படிடா கொடுக்க முடியும்? நான் சொல்ற மாதிரி செய்வியா? அவ ஆத்மாவுக்கு இழிப்பாதலாம், அந்த ஆத்மாவுக்கு அமைதல் இருக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்யறேன். அவ எக்காரத்தை கொண்டு என் பிள்ளைங்களை எதையா நினைக்க கூடாது. என் பிள்ளைங்களை பழி வாங்குற என்ன அவளுக்கு வரக்கூடாது. அவ கண்ண பாரு. டேவிட், நான் என் குடும்பம் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னங்க? யாரு நீ? நீ எப்படிங்க? ரிப்போர்ட் வந்துட்டு அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். கிங்ஸி மாமாக்கு ஃபோன் அடிச்சேன். அவர் எங்க வெளியில போயிட்டாராம். ஆமா, இசை தேடி போயிருக்கான். என்ன ரிப்போர்ட்? மறந்துட்டா. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போனீங்களே, எல்லாரும் டெஸ்ட் எடுத்து வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு தான் ரிப்போர்ட் வந்தது. அந்த டிஎன்ஏவா? ஆ, டிஎன்ஏ தான். இந்தாங்க ரிப்போர்ட் ஒவ்வொன்றா தரேன், வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் டைம் இல்ல. நீ ரிசல்ட்டோட முடிவு மட்டும் சொல்லு. அது எப்படி வசிக்கிறதே தர முடியும்? இந்தாங்க, இதே சாரனுக்குள்ள ரிப்போர்ட். என்ன மேட்சா இருக்கா? மேட்சா இருக்கு. மேட்சா இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க வீட்டுல எல்லாருக்குள்ளது மேட்சா தான் இருக்கு. ரிப்போர்ட்டை பாருங்க. என்னடி சொல்ற? ஆமா, எல்லாருக்குள்ள ரொம்ப மேட்சா இருக்கு. எல்லாரும் டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா பர்ஃபெக்டா இருக்குது வந்து ஜான் மாமாவுக்கு, அப்புறம் கவினுக்கு, அப்புறம் அன்னபாண்டிக்கு. இவங்க 3 பேரும் உடன் பிறந்தவங்களா இருக்காங்க. என்னடி சொல்ற? இவங்க 3 கூட கொஞ்சம் ஒத்து போறது இசைக்குள்ளது. அவக்குள்ளதும் இவங்க 3 மாதிரியே கொஞ்சம் ஒத்து போகுது. ஆனா இவங்க 3 பேருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. ஜான் மாமா, அப்புறம் கவினு, அப்புறம் அன்னபாண்டி மாமா. இனிமேல் அன்னபாண்டின்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜான் மாமாவுக்கு அடுத்து அன்னபாண்டி மாமா தான் இருந்திருக்கணும். அவன் பக்கத்து மாவட்டத்துல அந்த தாதாவா இருந்தவன். அவன் எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள? சந்தேகம் வராமலா கிங்ஸி மாமா இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மா சொல்றேன், அன்னபாண்டி மாமாவும் இந்த குடும்பத்தை ஒருத்தர் தான். நம்பவே முடியல. நான் கிங்ஸை சும்மா தான் செக் பண்ண நினைச்சுக்கிட்டேன். அவன் முகரக்கட்ட ஒரே மாதிரி இருக்கனால சும்மா விளையாட்டு கிடக்க நினைச்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்த நல்லா யோசித்து பாருங்க. இசையால எல்லா ஆம்பளைங்கிட்டையும் பழக முடியாது. ஏன் இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க? எல்லாருக்கிட்டையும் போய் என்ன மாமா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டா இருக்கா? அதே அன்னபாண்டி மாமா வந்த உடனே போய் சேர்ந்துக்கிட்டா. அதான் மாமாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா இசையால அப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சேர முடியாது. இதே வீட்டுல காலங்காலமா நமக்கு விசுவாசமா இருக்கிறவரு நம்ம டேவிட் மாமா. ஆனா அவர்கிட்டயுமே கொஞ்சம் தள்ளி தான் நிப்பா. அப்படி ரொம்ப க்ளோஸா போக மாட்டா.
அப்படி இருக்கும்போது நேத்து வந்து அன்னப்பாண்டி மாமா கிட்ட போய் அவ்வளவு கழுத்து கட்டிக்கிட்டே தொங்கிக்கிட்டு கிடக்கானா? ரத்த வாசனை இல்லாமலா? ரத்த வாசனை அவளை சுண்டி இழுத்துருக்கு. ஒரே ரத்தம், ஒரே டிஎன்ஏ. சும்மா விடுமா பாசம்? அண்ணன் பாண்டி இந்த குடும்பத்துக்காரனா? ஆமா. சரி, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். என்னங்க பிடிங்க. ஏண்டி நான் தான் சம்பத்தி போடுறேன், ஏண்டி டூட்டி டூட்டின்னு ஓடுத? இங்க பாருங்க, சின்ன வயசுலேருந்தே என் ஆசை தான் நர்ஸ் ஆகணும், நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும். பேஷண்ட முகம் காணாம இல்லாதவங்களுக்கு தாயா பிள்ளையா நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கே நான் வந்தேன். பிடிச்சி வந்தேன், சம்பாத்தியம் பண்ணதுக்காக நான் வரல. சரிம்மா, சரி சரி. எங்க அம்மா மனசு அப்படியே ஆள் மனசுல புகுந்துட்டிய. இப்பெல்லாம் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது எங்க அம்மாக்கு. எப்போ பார்த்தாலும் மருமகம் மருமகம் மருமகம். உண்மைதான் இருக்கு. போதும், சூழ்நிலை சரியில்லை, இதை பிடிங்க. சரி சரி கொண்டா. நீ அது என்னது? ஐயோ, கிங்ஸி மாமா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரே. போச்சா? போய் இது வேற சமாளிக்கணுமா? என்னடா அது கொண்டா? ஐயோ, அது வந்து அது ரிப்போர்ட். சரி, யார் ரிப்போர்ட்? அன்னபாண்டி. அன்னபாண்டி எதுக்கு? அண்ணே, அவன் உன் தம்பி. என்னடா சொல்றா? ஆனா அது வந்து கிங்ஸனுக்கு சந்தேகம். அதான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா வந்த நாள்ல இருந்து ஈஸியா அவகிட்டே சேர்ந்துட்டு இருந்தால, அதான் அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் முகச்சாடு எல்லாம் நம்ம வீட்டு முகச்சாடு அப்படியே இருந்தது. அதான் அவன் குரல் வரைக்கும் நம்ம வீட்டு குரல் அப்படியே இருக்கு. இன்னொன்னு, அவன் வந்ததே இசையை போட்டு தள்ளதுக்கு, ஆனா அவனால போட முடியல. என்ன சொல்ற? ஆமா, அவன் வந்ததே இசையை போட்டு தள்ளதுக்கு தான். இசை தலைக்கு 3000 கோடி வச்சிருக்கானு பேசியிருக்கானுங்க. அவன் அப்படி என்னடா 3000 கோடிக்கு ஒரு தலை எடுக்க சொல்லியிருக்கானுங்களேன்னு தான் சவால் விட்டுட்டு வந்திருக்கான். பணத்துக்காக வரல, 3000 கோடிக்கு ஒருத்தான இந்த பொண்ணு தலை யாருன்னு பார்க்க வந்தவன் தான். 3000 கோடியா ஏன் பொண்ணு தலைக்கு? அது ஏன்டா? அன்னப்பாண்டி அவனையே போட்டான், யாரும் பேசலையே போட்டுட்டான். இனிமேல் யாரும் இசை தலைக்கு யாரும் பேசிடக்கூடாது, அவன் வேற யாருக்கும் பணத்தை கொடுத்து இந்த வேலையை பாத்திரக்கூடாதுன்னு யாரும் பேசவே போட்டு தள்ளிட்டான். அதனாலதான் இன்னும் கிங்ஸனுக்கு சந்தேகம். ஏன்னா அன்னப்பாண்டியால இசையை கொல்லவே முடியல. அவன் நினைச்சுதான் வந்தனைக்கே போட்டிருக்கலாம். ஆனா அவனால இசை பக்கத்துல போய் நின்னாலே அழுகையா வந்திருக்கேன். ஏதோ தண்ணியே கொல்ல மாதிரி அவன் உணர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் இப்போதைக்கு கொல்லக்கூடாதுன்னு தள்ளி போட்டிருக்கான். அப்புறம் அப்படி இப்படின்னு அவங்க பழகும் போதுதான் அவனால இனி இசையை கொல்லவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். ஆனா அவனுக்கு இப்பவும் நம்மளாம் அவன் குடும்பத்தாளுக்குன்னு தெரியாது. இசை மேல ஏதோ ஒரு பாசம், அவ்வளவுதான். அவளுக்கு நம்ம மாமா, அந்த நினைப்புலதான் அவன் இருக்கான். அந்த சந்தேகத்துலதான் நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். அதுக்கு அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? அவன் ஒத்துக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க தான் இழுத்துக்கிட்டு போனோம். எப்படி கிங்ஸின் தான் குத்துன, அங்கதான் வச்சுதான். ஏண்டா அண்ணன் அண்ணன்னு சொன்ன, நீ டக்குனு குத்திட்டா? மயிலே இறக்கு போட்ட இறக்கு பண்ணா போடாது, அதான் எவன் உள்ளத்துக்கு போமா. டேய், ஏன்டா இது பண்ண? வாய் நிறையா அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா, அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன். டேய் ஏமா, நீ என்ன கூப்பிட்டு போமா. எனக்கு என்னடா டெஸ்ட் பண்ண போற? இவன் எதுக்கு இவனை இழுத்துட்டு வந்திருக்கான்? டேய், ஹெச்ஐவி டெஸ்டா? டேய், சுத்தமானவங்க இது வரைக்கும் ஒரு பொம்பளை மோந்து பார்த்தது கிடையாது. அது உன் முதல் கட்டி பார்த்தாலே தெரியுது. போ போ. டேய், என்ன ஏன்டா டெஸ்ட் பண்ண கூட்டு இருக்கீங்க? ஐயோ வாங்கனே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. ஆமான்னு சொல்லுமா, ஆமான்னு சொல்லணுமா? சரிங்க மாமா. அன்னப்பாண்டி மாமா வாங்க. இந்த பாசத்தை காட்டி காட்டியே நீ எடுத்து போட்டுக்க. பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இசைக்கிட்ட நீ பாசமா இருக்கணுமா வேண்டாமா? அவ உன்ன மாமா மாமா அஸ்டன்ட் அஸ்டன்ட் தூக்கி விளையாடமா வேண்டாமா? அதுல போய் வச்சிடாதடா. அப்பனா உள்ள போ. எனக்கு எந்த வியாதியும் இல்லடா, ஏன்டா இப்படி பண்ணுத? ஓ, நான் புள்ளைய தொட்டா அவளுக்கு ஏதாவது ஒட்டிக்கணும்னு பண்ணுத? அடா போனேன், ஆள போற ஆள போனேன். இதுக்கு குத்தாமலே தூக்கிட்டு வந்திருக்கலாம். குத்தாலே வரமாட்டல. ஏமா கூட்டு போமா. சரிங்க மாமா. ஏதோ நீ நினைக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, நீ போனேன். இவன் என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்கான் இவனுக்கு? போனேன். அண்ணன் அண்ணன் மனசார கூப்பிடுவான். போன உன் சிரிப்பே ஒரு அழகுடா. போன உன் பையன் ஏன் அப்படி சிரிக்கானு இப்ப தெரியுதுடா. நீ கோப்படுறத விட சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்குடா. இங்க பாருமா, அதுல இசைக்குள்ளதையும் வச்சிருக்கேன். இசைக்குள்ளது எதுக்கு மாமா? இல்ல வேணாம், அவக்குள்ளே வச்சிருக்கேன், சேர்த்து எடுத்துரு. சரிங்க மாமா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், யாழினி மாதிரி தேடி போனாலும் உன்ன மாதிரி ஒரு மொட்டு பையலுக்கு பொண்ணு கிடைக்காது. அம்மாவும் அதான் சொல்றாங்க. ஏய், நான் ஒண்ணு சொல்லுவேன், சத்தியப்பிரமாணமா தான் நான் கேட்பேன். நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டிய. என்கிட்ட இருக்கிற நீ சத்தியம் பண்ணி கேட்கணும். நீ கேட்டா நான் கொடுக்க போறேன்.
இன்னைக்கு ஒரு மாமனா தம்பியா அண்ணனா ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்றேன்னா அது ஒன்னால நீ கேட்டு நான் என்னடா மாட்டேமே அந்த உசுர என்ன எடுத்துக்க இதுக்கு போய் சத்திய பிரமாணம் தான் கேட்டுட்டு இருக்கா. டேய் இந்த உசுரே நீ கொடுத்தது பரவாயில்லடா அதையும் எடுத்துக்க. எனக்கு கொடுக்கதான் தெரியும் எடுக்க தெரியாது. ஆனா முத நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்க போறேன். என்கிட்ட இருந்து எடுத்துக்க போறியா? ஆமா. என்ன எடுத்துக்க போற? நம்ம நட்பு நம்மளோட முடியக்கூடாதா? அதுக்கு நீங்க நானும் கல்யாணம் கூட பண்ணிக்க முடியும். மூக்கிலே குத்திடுவேன். ஏய் அதுக்கு கூட நான் ரெடியா தான்டா இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு ஆண் அழகன யார்டா கிட்ட மாட்டேன்னு சொல்லுவா? போல சத்தியமா சொல்றேன்டா அப்படி ஒரு அம்சமா இருக்கடா. வேண்டாம் நிச்சயமா தான்டா. நான் ரெடியா தான்டா இருக்கேன். சத்தியமாடா ஒரு ஆணை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கடா. உன்னை யாருக்கு தாண்டா பிடிக்காது? அப்படி ஒரு அம்சம்டா. மீச வச்ச எல்லாம் கால கன்று. அழகண்டா அழகன் போதும். என்னெல்லாம் இசை மட்டும் தான் ரசிக்கணும். அதங்க நடக்குது. ஒரு நாள் ரசிக்க மாட்டாடா. பாத்தியா எப்படி அமைஞ்சிருக்குன்னு. நீ டாபிக்க மாத்தாத. நான் கேட்டதை நீ கொடுக்கணும். எது வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேனடா. நம்ம நட்பு இதோட முடியக்கூடாது. காலமா தொடரணும். அதுக்கு உன் பொண்ணு என் வீட்டுக்கு வேணும். நான் இன்னும் கல்யாணமே பண்ணல. எங்க பாரு என் பயலுக்கு 5 வயசு ஆக போகுது. இப்போ நீ ஒரு பொண்ணு குழந்தை பெற்றனா சரியா இருக்கும். உன் பிள்ளைய குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவானுங்க. ரெட்டை பிள்ளை பெற்றுடா. ஏன்னா என் ரெட்டை பையில 2 இருக்குமே. ரெட்டை பொண்ணு தான் நான் பெற்றதான். எனக்கும் ஆசைதான். உண்மையை சொல்லிருக்கேனடா. சில நேரம் போறாமையெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யாரோ உங்க வாழ்க்கையில வருவாங்க. யாரோ உனக்கு சம்பந்தியா வருவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிட்டேன்னு நினைச்சேன். இங்க பாரு எவ்வளவு லேட்டா போனாலும் பரவாயில்ல. உன் பொண்ணுதான் என் வீட்டுக்கு. சீக்கிரம் பெத்துக்கடா. உன் பிள்ளை என் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கைய. உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி. எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லாதங்க குறைய உன் பிள்ளைங்க எனக்கு தீத்துரும். எப்படி உன் இடத்துல பிறக்க புள்ளடா. என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கும். மருமக்கு மரியாதை தெரியும். எனக்கு புள்ள மாதிரி இருக்கும். பொம்பளை பிள்ளை இல்லாத ஆசையா தீத்த மாதிரி இருக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளை பெத்துக்கல விருப்பம் இல்லடா. ஏண்டா? இல்லடா இசை கடத்துல என்னால வேற யாரையும் வைக்க முடியாது. இசைக்கான ஸ்தானத்தை எனக்கு வேற யாருக்குமே கொடுக்க தோணாது. அவ ஒருத்தி தான் பொண்ணு. இந்த வீட்டுக்கு அவ ஒருத்தி தான் மகாராணி. இன்னொன்னு பொண்ணு பிறக்க நேரம் இல்லடா வேண்டாம். அது ஓரத்துக்குள்ள ஒரு பிள்ளையா இருந்துட்டு போட்டுமே. நல்லா பெரிய பிள்ளைனா பேண்ட முடிச்சு வச்சிருவோம். என்ன நான் சொல்ற சரிதானே? சரி நீ அம்மா கிட்ட பேசு. அம்மா கிட்ட பேசாம இருப்பானா? அதான் கூட்டிட்டு வந்துட்டானே. என்னடா சும்மா அண்ணன் தம்பி முன்னாடி தாலி கட்ட சொல்லி அப்புறம் அவனோட வாழ தொடங்க சொல்லின்னு சொன்னாங்க. எனக்கு இசை தாண்டா தாலி எடுத்து கொடுக்கணும். கட்டாயமா எடுத்து கொடுப்பான். போதும்டா. சொந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க அண்ணன் தம்பி போதும். அவனுக்கு முன்னாடி நான் தாலி கட்டுறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு 2 புள்ள பிறக்கட்டும். அந்த 2ஐயும் நான் உங்க கையிலே ஒப்படைச்சிட்டேன். போதுமா? அத்தை உங்க வம்சத்துக்கு நான் 2 சிங்கப்பட்டி கொடுத்துருக்கேனே. பரவாடா. சரிடா. காலமா உங்க வம்சத்துக்கும் எங்க வம்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். சரிடா. பெத்து கொடுத்துருவல்ல? கட்டாயமா பெத்து கொடுக்கேன்டா.